etiology depends to a significant degree upon the action of genetic factors. If a disease occurs sporadically among genetically heterogeneous individuals, it may be possible to distinguish between hereditary and environmental influences. The importance of genotype is then not determinable in genetically controlled laboratory mice. However, it has been possible to identify a wide variety of constitutional diseases. Let me elaborate in detail. அதுக்கு என்ன டீ செய்ய போற? நான் கேட்க போறேன், இப்பவே கேட்க போறேன். சரி, இது காலையில கேட்கலாம். ஹேய் ஸ்டெல்லா, ஏய் சுபா, என்ன பண்ற? கோ விழுந்துற போற எங்கயாச்சும். கேள, யாராச்சும் பார்க்க போறாங்கடி. கோ. இரு, எங்கடி போற? தைரியம் இருந்தா என் கூட வா. நான் தலை ஃபேனு. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா கேட்போம். நீ தைரியமான பொண்ணுதான். ஆனா எதா இருந்தாலும் காலையில கிளாஸ்ல கேட்டுக்கலாம். நல்ல பொண்ணு. வா போலாம். கரண்டா கேக்குறது தான் எங்க ட்ரெண்ட். ஓ ஏய் ஸ்டெல்லா, விழுந்துறாத. தர்மா, சத்தம் கேட்டா மத்த போய் செந்திரிச்சிருவாங்க. தர்மா தர்மா. அரே ஹேய், ஹே பக்கீஸ், இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏய், நீயே நான் வரைஞ்ச ஆட்டின அழிச்ச அதுக்கு சாரின்னு ஆட்டோகிராஃப் தேவையா சொல்லு. புரியலையே. ஒரு பொண்ணு தானா வந்து ப்ரப்போஸ் பண்ணா தப்பா? எப்படி? யார் சொன்னா? குடிச்சிருக்கியா? நானா? சரி. நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாருமே என்ன லவ் பண்ணல. யார் சொன்னாங்க? எல்லாரும் உன்னை லவ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா உன்னை லவ் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா, ஏன் நம்ம சுபா. சுபா, நீ லவ் பண்ணுறியா? ஆமாப்பா. கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் கட்டிக்கலாம். வா 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 வா. டப்பாரு, we are friends. தர்மா, நீ என்ன லவ் பண்றியா? Tell me now. I want immediate result. ஏய், இதென்ன பிளட் டெஸ்டா உடனே ரிசல்ட் வரதுக்கு? ஆமா, சொல்லு சொல்லு வைத்தியம், சொல்லு சொல்லு. அம்மா தாயே, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ப்ராமிஸா? ப்ராமிஸாக நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ 5 வருஷம் டிகிரி படிச்சு முடி, நானே வந்து உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். நம்ம கல்யாண விஷயமாவா? ஓகே, பாய். பாய் பாய். இது இமீடியட் சொன்னதுக்காக விட்டுறாதடா. கேட்ச் பண்றா. பாய் பாய். பாய். ஓகே, அப்புறம் போறேன். தம்பி, உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. உன் பேர் என்ன? கலா. கலா. வானத்தில் ஒரு நிலா, பூமியில் ஒரு கலா. கவிதையா மச்சான்? எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. எமோஷனல் மூட மிஸ் பண்ணிடாத. ஓகே, மிஸ் பண்ண மூடு தப்பாச்சுன்னா மொக்க கவிதை ஆகிடும். சரியா? இதே மூடில் போ. இங்கே சொல்லு. வானத்தில் நிலா, பூமியில் ஏன் கலா. சரி, அப்படியே போ. தேங்க்ஸ். தம்பிகளா, இந்த முனியாண்டி வாத்தியர் எங்க இருக்காரு? முனியாண்டி வாத்தியாரா? அப்படி யாரும் இங்கே இல்லை மாப்பிள்ள. இல்லைங்களே. என்னப்பா, 25 வருஷம் அங்கே வேலை பார்க்குறாரு. எனக்கு இத்தினூண்டுலேருந்து அவரை தெரியும். ஏய் அசன், என்னடா முனியாண்டின்னு யாராவது ப்ரொஃபஸர் தெரியுமா உனக்கு? தெரியுமே, முனியாண்டியில் சோட்டெல்லாம் தெரியும். அட்டிங் இவன் போடா அருவை தீனி பண்ண. ஐயா அப்படி யாரும் இல்லைங்களே.
என்னப்பா இந்த காலேஜில் தான் படிக்கிறீங்க, சொல்லி கொடுக்குற வாத்தியார தெரியுன்றீங்க. ஐயா, முனியாண்டின்னு எந்த வாத்தியாரும் இங்கே இல்லை. இங்கே இருக்கிற வாத்தியாரை பூரா என்கிட்ட காட்டுங்க. முனியாண்டி வாத்தியார் யாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி வாங்க வாங்க. எங்கடா போற? சர்ச்சிங் ஃபார் ப்ரொஃபஸர். யார? முனியாண்டி வாத்தியார். முனியாண்டி யாரு? அது சொல்லு. உனக்கு தெரியுமா? ஐயா, முனியாண்டின்னு எந்த வாத்தியாரும் இங்கே இல்லை. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நன்கூட வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன்ப்பா. நன்கூட தானே, நான் தரேன். தம்பி, காசு பணத்துக்காக இல்லைப்பா, எங்கள் ஊர்லேயே முத படித்து முன்னுக்கு வந்தாலுப்பா. படிப்பை தவிர வேற எதுவும் தெரியாத மனுஷன் இங்கே தான் எங்கே இருப்பாரு. வாங்க தேடி பார்ப்போம். ஏ முனியாண்டி வாங்கண்ணே. ஆமாப்பா. ஏப்பா முன்னாடி உங்ககிட்ட படிக்கிற பையனுக்கு உன் பேரை சொன்னா யாருமே தெரியலன்றாங்க. அந்த பேரை சொன்னா இங்க இருக்க பசங்களுக்கு தெரியாது. டாக்டர் தம்பி, இவர் தான் எங்க ஊர் முனியாண்டி. உங்களை மாதிரி சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது எம்ஜிஆர் மாதிரி வேஷம் கட்டி ஆடினான்னு வச்சுக்க, சும்மா விசில் பறக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ கிளாஸ் தேடிட்டு இருந்தேன் சார். நம்ம ஊர் தான். நீங்களும் போங்க. ரொம்ப நன்றி தம்பி. வரட்டுமா?